வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே ஓ கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா பண்ணாரி தாயே என் முகம் பாரம்மா பாசமுள்ள தாயே என் குருடீரம்மா இந்த பூமியெல்லாம் உன் ஆட்சியம்மா அதில் நான் தங்க இடமேதம்மா இதில் நியாயங்கள் கிடையாதம்மா இந்த பூமியெல்லாம் உன் ஆட்சியம்மா அதில் நான் தங்க இடமேதம்மா இதில் நியாயங்கள் கிடையாதம்மா பண்ணாரி தாயே என் முகம் பாரம்மா பாசமுள்ள தாயே என் குருடீரம்மா அள்ளி அரிசாயி அருள் தரும் மலிராணி தாயே பண்ணாரி மாரி மகமாயி சக்தி சரசாங்கி வரம் தரும் மனதேவி தாயே பொன்மாரி தேவி தவசீலி உன்னருள் தேடி என் மனம் வாடும் உன்னில் வாழ என் உயிர் ஏங்கும் உன்னருள் தேடி என் மனம் வாடும் உன்னில் வாழ என் உயிர் ஏங்கும் செந்தூர நாயகி கேளம்மா உன் சந்ததியை வாழ வைக்க வேணும் அம்மா செந்தூர நாயகி கேளம்மா உன் சந்ததியை வாழ வைக்க வேணும் அம்மா பண்ணாரி தாயே என் முகம் பாரம்மா பாசமுள்ள தாயே என் குருதீரம்மா வெற்றி திருசூலி ஜெய
அதில் நான் தங்க இடமேதம்மா. இதில் நியாயங்கள் கிடையாதம்மா. இந்த பூமி எல்லாம் உன் ஆட்சி அம்மா. அதில் நான் தங்க இடமேதம்மா. இதில் நியாயங்கள் கிடையாதம்மா. பண்ணாரி தாயே என் முகபாரம்மா. பாசமுள்ள தாயே என் குறிதீரம்மா. அகிலமெல்லாம் ஆள வந்த மாரியே அம்மா அருள்மேவும் பண்டாரி தேவியே. அக்கினிய மூட்டி வச்சோம் மாரியே அம்மா பக்தியோடு தீ மிதிச்சோம் தேவியே. முன் கோவக்காரி அம்மா அம்மா முன்னெழுந்து வாடி அம்மா. என்ன குறை கூறும் அம்மா அம்மா எங்க துணை நீயே அம்மா. அகிலமெல்லாம் ஆள வந்த மாரியே அம்மா அருள்மேவும் பண்டாரி தேவியே. மலைனூரம்மா 60 அடி உத்தனிலே 70 அடி நாகனம்மா ஊனின சோழமம்மா உலகமெல்லாம் பூசகொல்ல இந்த நாட்டின சோழமம்மா நாடெங்கும் பூசகொல்ல ஒல்லிமலா காட்ட விட்டு அண்ணன் வருவேங்க அடங்காத ராணுவம் மீசம் முறுக்கு
பிறந்த மாயவர் ஆயகுல மாயவுதார் அரிராம் போன்றான் தையன். அந்த மாட்டுத்தோடு மாந்தோளாக்கன மண்ட மரதையாண்டி அந்த முக்கோடி தேவாதிகள் மும்மூர்த்திகள் என் 18 சித்தர்மார்கள் அந்த 7 கொடுத்து எழுத்தாணி கொடுத்து என் குருநாத குரு சுவாமிகள் இந்த நேரத்துக்கும் இந்நேர வேலைக்கு நான் ஒருத்தி புள்ள வரம் இல்லைன்னு சொல்லி கேட்டா நீ விரதம் இருந்து காப்பு கட்டி பூ மிதிச்சிட்டு இடத்துல ஒடியாந்து நில்லு. நான் அருவா துணுக்கு பிடிக்கும் போது உனக்கு நான் மடிப்பிச்சை போட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். அவளுக்கு நான் சொன்னது போதனை ஏறவே இல்லை, போதிக்கவும் இல்லை. அது சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது மழை பெஞ்சு மதம் பொழிஞ்சு போய் கிடக்குது. நான் சொல்லியுமே அது கேட்கல, எடுபடல. அதனால என்னடா ஆயா சொல்லுங்க சாமி. நல்லதொரு மழை பொழியும் இந்த நாட்டு மக்களுக்கு வெள்ளாமை விளைச்சல், கல்வி செல்வம் ஏற்ற தாழ்வு மேலோர் கீழோர் இல்லாம இந்த பசி பஞ்சம் குடிமை வறுமை இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இது எல்லாமே இந்த மாயவர் பொறுக்க முடியாமதான் கலிக்கு அவதரிச்சு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானே அழிக்கும் போது ஆனா இந்த மானிடம் கஞ்சா போத கன போத மதுச்சரக்குன்னு தன்னை தானாவே வாழ தெரியாம அழிச்சுக்கிட்டு ஒரு மனிதனா பிறக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அரிது, பெரிய ஒரு அரிது. அதுதான் கட்டளம் காலை ஏலம் கண்ணுங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நான் கொஞ்சம் பாதுகாத்து கொடுப்பேன். இல்ல புரியாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களை யாரும் அழிக்க வேண்டியதில்லை, தனக்கு தானேங்கிற ஒரு போதை மருந்து எடுத்து அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. எண்ணி ஏட்டுல எழுதி வச்சுக்கோங்க, புரியுதா? எல்லாரும் மழை பெய்யும், மிதமான ஒரு மழை பெஞ்சு இந்த வெள்ளாமை விளைச்சல் இது எல்லாமே இந்த கொஞ்சம் பஞ்சம் பசிய போக்க கொஞ்சம் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சு நல்ல ஒரு நிலைய உருவாக்கி கொடுக்கணும். நல்ல ஒரு நிலைய இனிமேல இருக்கிறதையாவது வச்சு அதை ஒரு நல்ல நிலையில உருவாக்கி அதுல வரக்கூடியதை வச்சு இந்த கடன் அப்படிங்கறத எல்லாம் கொஞ்சம் அடக்கி இருக்க ஒரு குறிவு போல ஒரு இருப்பிடம், வாழ ஒரு வழி, இதிலாவது நம்ம நல்லா வாழ்ந்தோரு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னு அடி எடுத்து வச்சேன். அப்படி அந்த அடி எடுத்து வச்ச நிலையில நாம் பெரியவனு சொல்லி தோலை தட்டி மார்பை தட்டி மீசைய முறுக்கி இருக்கும் ஒரு நிலையில நீ என்ன அவ்வளோ பெரியவனா, நீ என்ன அவ்வளோ பெரியவனா, எனக்கு கொடுக்குற கப்பம் கூட கொடுக்காம நீ தொழில் செய்யறவனா, நான் உன்னை ஒரு கையில பாத்திரன்னு சொல்லி கொஞ்சம் வேகமாவே பசாரிச்சான். இப்ப அவன் வேகத்தை கொஞ்சம் நான் அடக்கி இருக்கிறேன். ரெண்டாளையான அவனையே சொல்ல சொல்லுவேன். நீ என்ன விட வெள்ளி பணத்தை நீ வந்து பால் வீசவனான்னு சொல்லி நிரட்டினா குதிச்சான். ஆனா அப்படியே அது நான் உருவாக்கினது. அதனால அமைதி காத்து கடலே பொங்கி வந்தாலும் அந்த கடல் பொங்கிறத அடங்கும்னு சொல்லி அமைதியோட இந்த மாத்திரை மருந்து அப்படின்னு உன்னோட உடம்புக்கு நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற அதையும் உனக்கு நான் நாளுக்கு நாள் குணப்படுத்தி தந்துடுறேன். போ தந்துடுறேன். வழி ஏடு வந்திருக்கு, ஆனா அந்த ஏட்டுக்குரியவங்க இல்ல.
எந்த மாடுன்னு தெரியல சார். குழந்தைங்களாம் வந்தாங்கம்மா. கத்து கத்து நுண்டவாளா வச்சு அடகந்த நீ இங்க வரணும் வார அக்கறை போட்டு வச்சு நிலவலா. சரி சாமி, மாடு வரலன்னா என்ன சாமி பண்ண முடியும்? இருக்குது. வந்து கேட்க வேண்டியது எந்த சாமின்னு தெரியலையே. கூட்டத்துல இருந்து கேட்க கஷ்டமா இருக்குதா? தெரியலையே. கூட இருக்கிற குழந்தைங்கடா, அதுல 2 கணக்கு. உங்க கூட இருக்கிறவங்க நிறைய குழந்தைங்க இல்லாம கேட்டாங்க. உலக வந்தவங்க யாருங்க அவங்கள வச்சு பாட்டத்தை எல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதி பண்ணி அடக்கிக்கும். எப்படின்னு உனக்குன்னு ஏதாவது ஒரு நிலை உருவாக்கிக்கலாம்னு இருக்கிறியா அல்லது இப்படியே? சொல்லுங்கம்மா. உனக்கு உயிர் என்ன அவ்வளோ எளிதா? ஒரு மட்டுங்கிறது 2 முறை நான் காப்பாத்திட்டேன். ஆமாங்கம்மா. புத்தியோட பொழைச்சுக்கும். சரிங்கம்மா. உசுர் ஒன்று அவ்வளோ எளிதல்ல. சரிங்க. கடை வீதியில் வைக்கிற சரக்கல்லம் இது இல்லைன்னா அடுத்தது வாழ்க்கலாம் அப்படின்னு. இது பிரம்மம் எழுதும் எழுத்து. பகவான் கொடுக்குற உயிர். புரியுதா? இது இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு பாதையில் நடவிட்டு போயிட்டே இருக்கலாம். சுருக்கமாக சொன்னால் புரிஞ்சுக்கணும். அதனால உன்னை நீ மறுத்து உயிர் எடுக்கிறதுக்கு நீ ஒன்றும் யமனும் கிடையாது, நீ ஒன்றும் படைச்ச கடவுளும் கிடையாது. புரியுதா? அடுத்தாண்டு என் பிள்ளை நீ தொட்டு கொடு. சரிங்க. அந்த இடத்துல நான் ஒரு கட்டளங்கால வச்சுக்கிறேன். சரி சாமி. பேசு. சரி சாமி. செல்லாலது. ஆமா சாமி. விளையாட்டு கொடுக்கணும் அல்லவா? கொடுக்கணும் சாமி. முன்னாலே முதல் இடம் சந்தோஷமா ஏறினேன் சாமி. 2 இடமே எனக்கு சரியில்லை. யார் கொடுத்தாங்க அந்த அதிகாரத்தை? செல்லாளுக்கும் மாயவருக்கும் மட்டும்தான் கட்டுப்பட்டவன். சரியா? மனோதி மண்ணை வில்லாதி வில்ல கொம்பாதி கொம்ப நல்லா என் சுழுவுந்தான் தெரியாம பொழந்து கட்டிட்டே போயிருவேன் நான். புரியுதா? மோசத்திலே மோசமான கிழவி நான். என் அண்ணன் அதை விட மோசமானவன். புரியுதம்மா? நான் அப்பேற்பட்ட அண்ணனும் தங்கச்சி. அண்ணன் மட்டும் விளையாட நினைக்க வேண்டாம். அண்ணனும் தங்கச்சி இருவரும் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு நடந்த சதிக்கு, இந்த ஆண்டு நடந்த சூழ்ச்சிக்கு என்னோட ஓலைச்செவடி ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்குதம்மா. என்னோட ஓலைச்செவடி எம்போல பேரை சொல்லி என் பந்த முன்னாடி எரியட்டும். என் பேரை சொல்லி எம்போல அண்ணன் கருப்பனுன்னு சொல்லி பேர் விளங்குற இடத்துல இவ இப்பேற்பட்ட செல்லா கேட்டுக்குங்கடா. எல்லாருமே கேளுங்க. இது பொய் கணக்கெல்லாம் நான் பொய் சொல்றவளும் அல்ல. இவ ஒரு பொண்ணா பிறந்து இவ்வளோ பெரிய வீரியம், இவளுக்கு இவ்வளோ பேர் கட்டுப்பட்டு நிற்கிறதா? இவளுக்கு இவ்வளோ பெரிய சாமர்த்தியம் தைரியம் இருக்கிறதா? இவ ஒரிந்து இந்த ஆலயத்தை ஆட்சி ஆளதா? நான் மட்டும் ஆட்சியில் ஆளலடி. என் பிள்ளை மாலா இன்னைக்கு 3 குடும்பம் 3 விதமாக நிற்கிது. தாயை பிள்ளை பார்க்காம, பிள்ளை தாயை பார்க்காம, கட்டினவனை மனைவி பார்க்காம, மனைவி கட்டுவனை பார்க்காம, எல்லா வீச்சுக்கு மட்டும் அசிங்கப்பட்டு, அகமானப்பட்டு, கேவலப்பட்டு, நிந்தனப்பட்டு, கூனி குறுகி எல்லா வீச்சுக்கு மட்டும் அவளுக்கு மட்டும்தான் அடிமையாய் சரிகளும் கூனி குறுகி நூலா பூகா நிற்கிறேன். அப்பேற்பட்ட ஆயால என்ன தூக்கி கணம்பாக்க உனக்கு யாரு கொடுத்தாங்க அந்த வல்லாமிய? உங்ககிட்ட போட்டி போட முடியுமா சாமி? போட்டி போட பம்பே. அதனாலதான் நான் பார்த்தேன், திட்டிச்சு பார்த்தேன். அந்த புட்டாத்து மூலையில இருந்து திட்டிச்சு பார்த்தேன். அண்ணனை கேட்டேன், அண்ணா அண்ணா தங்கையே ஒரு கை பாக்குறேன்னு சொல்லி துள்ளி நிக்கிறான். அவன் வல்லாம பெருசா, உன்னோட வல்லாம பெருசா. நீ இருக்கிற உண்மை என்ன? இந்த ஆண்டு நான் குலுங்கி நிற்கும் போது எனக்குன்னு ஒரு பிள்ளைய நீ திட்டிச்சு எடுக்கணும்னு சொல்லி தங்க கேட்டா. தங்க நான் இருக்க
நீ மதிமயங்க வேண்டாம். பச்சளம் பிள்ளையா இருந்தாலும் பாராமுகம் பார்க்காம என் அருளும் பொருளையும் திருப்பி அந்த இடத்துல நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி அது அண்ணன் போட்ட கணக்கு, ஆயா விதிச்ச விதி. நான் தான் அப்படிங்கிற அகந்தை ஆகும் கடுவளவு கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு எடுத்து என்னோட அனைத்து சக்தியும் மலைச்சு என்னோட புள்ளத்தலை மேல வச்சிருக்கிறேன். எனக்கு தொண்டு செய்யணும், ஊழியம் செய்யணும், என் கோட்டை எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கணும். சகலத்தையும் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் நான் தூக்கி எறிஞ்சேன்னு தெரியுமா? செல்லா ஏன் தூக்கி எறிஞ்சேன்னு தெரியுமா? ஆண்டுக்கு ஒரு மட்டும் என்ன வந்து அதிகாரம் பண்ணும் இந்த கோட்டையில வச்சிருக்கல. சகலத்தையும் உடம்ப சாரா புரிஞ்சு எடுக்கணும். புரியுதா? அதனால இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குடுப்பினை உனக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த குழந்தை ஆயுள் காலம் உள்ள வரைக்கும் அந்த தொண்டும் சேவையும் செஞ்சு வெள்ளிக்கிழமை அமாவாசை நாளும் பௌர்ணமி நட்சத்திரம்னு சொல்லி எனக்கு வந்து சிறும் தொண்டாது செஞ்சு ஒரு விளக்காது ஏற்றி வைக்கணும். புரியுதா? போன வாக்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சரி சார். உனக்கு இடத்துல எல்லாம் நான் பாதுகாத்தா போதும் அல்லவா? போதும் சார். நான் பாதுகாத்து தரப்போ பயப்பட வேண்டாம். முதலிடம் துளுக்கு பிடிச்சேன், 2 இடம் எனக்கு திருப்தி இல்லை. அதனால கொஞ்சம் மன சஞ்சலத்தோடு தான் நான் போகிறேன். ஆனாலும் அதை நான் பக்குவப்படுத்திக்கிறேன். நான் போய் என் அக்கா தாங்க இருவருமே மொட்டை வெயில்ல நான் தேர்ல குலுங்கி நிக்கிறோம். கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறோம். கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிற அக்கா தாங்க இருவருமே அந்த சேமைக்கு மாறியாயி கூட்டாத்து செல்லியாயி கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறோம். நான் போய் தான் பிள்ளை தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சி 3 நாள் இல்லை, 3 பொழுது இல்லை, 90 நாள் இல்லை. இருக்கிற வெளியில மிச்சம் பிடிக்கிறீங்க. பண்டாரி மாரியம்மா அரும்பாக பூத்தவளே அருள் வழங்க வேணுமம்மா. மலையாளும் மாரியம்மா அம்மா மனசோரோ வாடியம்மா. உலகாளும் தேவியம்மா அம்மா ஒரு நாடி வாடியம்மா. அகிலமெல்லாம் ஆட வந்த மாரியே அம்மா அருள்மேவும் பண்டாரி தேவியே. அக்கினிய மூட்டி வச்சோம் மாரியே அம்மா பக்தியோடு தீ மிதிச்சோம் தேவியே. மாரியம்மா உக்கிரமே ஏனடியோ மனம் குளிர வேணுமம்மா. முக்கணியும் சக்கரையும் உனக்கு தானே மாரியம்மா. முகமலந்து ஏத்துக்கணும் பண்ணாரி மாரியம்மா. நீ எல்லாம் பூவாக மாற வேணும் மாரியம்மா. நீ இருந்து காத்திடணும் நேச வச்சே மாரியம்மா. நீ எல்லாம் பூவாக மாற வேணும் மாரியம்மா. நீ இருந்து காத்திடணும் நேச வச்சே மாரியம்மா. கனதேவி மாரியம்மா அம்மா வர வேணும் நீயே அம்மா. மகமாயி மாரியம்மா அம்மா மழை போல வாரும் அம்மா. அகிலமெல்லாம் ஆட வந்த மாரியே அம்மா அருள்மேவும் பண்டாரி தேவியே. அக்கினிய மூட்டி வச்சோம் மாரியே அம்மா பக்தியோடு தீ மிதிச்சோம் தேவியே. உன் கோவக்காரி அம்மா அம்மா முன்னெழுந்து வாடியம்மா. என்ன குறை கூறும் அம்மா அம்மா எங்க துணை. ஈரோடு முனிசிபல் சத்திரம். என் பேர் முனியம்மாளுங்க. 33 வருஷம் ஆகுதுங்க. நொயல் செல்லாண்டியம்மன் சாமி இங்கே வந்து செல்லப்ப கவுண்டர் தோட்டத்தில் அமைந்து இருக்கிறது சாமி. 33 வருஷமாக அருவா மேலே ஏறி அழுங்கலி பாப்பாத்தி வாக்கு சொல்லி தீராத நோய்கள் தீர்ந்துருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குது. கேட்ட வாரம் கேட்டபடி நடந்துக்கிட்டே இருக்குது. சாமி சொன்ன வாக்கு தப்பாது நடந்துக்கிட்டே இருக்குது. நம்பளா சாமியை எல்லா மக்களும் எல்லா தேசத்துலேருந்து வந்து சாமியை நம்பி வந்து திருவிழா நல்லபடியாக கொண்டாடிட்டு வர்றாங்க. செல்லாண்டி அம்மன் கோயில்
முனிசிபால் சத்திரம் நேதாஜி ரோடு ஈரோடு. முனிசிபால் சத்திரத்தில் அமைந்திருக்கிறது செல்லாண்டியம்மன் சாமி. அருள்வாக்கு சொல்லி அருவா மேலே ஏறி அருவாள் வாக்கு சொல்லி நல்ல மக்களை எல்லாம் நல்லபடியாக சொன்னபடி வேண்டுதல் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது சாமி. மக்கள் எல்லாம் நிறைய வராங்க சாமி. இந்த சாமி நம்பி வர்றவங்களுக்கு கைவிடாமல் எல்லாத்துக்கும் நல்லது நடந்துக்கிட்டே தான் சாமி இருக்குது. செல்லாண்டியம்மன் சாமி என் பேர் முனியம்மாளுங்க. கேட்டபடி எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்கிற தெய்வம். இந்த தெய்வத்துக்கிட்ட எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும் தெய்வம். எல்லாத்தையும் கஷ்ட நஷ்டங்களையும் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும் சாமி செல்லாண்டியம்மன் சாமி முனிசிபால் சத்திரத்தில் அமைந்திருக்கிறது. ஐயா வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். என் கூட இருக்கிறவர் எங்கள் அண்ணன் பையன் சந்தோஷ். நாங்கள் 2 பேரும் வேண்டுதலை வச்சோம். அந்த வேண்டுதலை நிறைவேறினுச்சு. இந்த கோயில் எங்கே இருக்கணும்னு பார்த்தா ஈரோடு மாவட்டம் நேதாஜி ரோடு முனிசிபாலிட்டி சத்திரமுக்குள்ளே இருக்குது. நாங்கள் வேண்டுதலை வச்சது நிறைவேறிடுச்சு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குற வரம் அம்மா தருது. அதுவும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அதே மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுது அம்மா. இங்கே வேண்டுதல் வச்சவங்களை எல்லாத்துக்கும் நிறைவேற்றி தான் கொடுத்துருக்கா தவிர அந்த நிறைவேறது இல்லை. இது நாள் வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. எல்லோரும் இந்த கோயிலை நம்பி வாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தில் வர குறையில சொல்லுங்கள். இந்த அம்மா நிறைவேற்றி தரோம். எங்களை மதிச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நம்பிக்கையோடு வாங்க கோயிலுக்கு. அம்மா கைவிட மாட்டாங்க. யாரும் இது வரைக்கும் கைவிட்டது கிடையாது. நம்பிக்கை முக்கியம். வந்தவங்கள காப்பாற்றுவா கண்டிப்பாக. எங்களுக்கு இந்த செல்லியாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம். இன்றைக்கி 30 ஆண்டு காலமாச்சு. இந்த 30 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு இந்த தாய் தேடாத கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். எல்லாரும் போல் நாங்களாக விருப்பப்பட்டு ஒரு மண்ணை கூட்டியோ ஒரு கல்லை வச்சோ சாமியாக நட்டு நாங்கள் இந்த தாயாரை வழிபடலை. எங்கள் வீட்டுக்காரரு கை கால் வராமல் கிடந்து அப்போ நாங்கள் மாமியா மருமக, சின்ன மாமியா மருமக, பெரிய மாமியா மருமகன்னு எங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு நாங்கள் பேசிட்டோம். இந்த மாதிரி நொயிலாத்தங்கரையில் சக்தி வாய்ந்த செல்லியாய் இருக்குது, அங்கே போனால் எதுவாக இருந்தாலும் வாக்கில் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் அந்த வாக்கு கேட்கும்போது உங்கள் வீட்டுக்காருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நடந்த சோதனை அப்படின்னு அந்த சாமி அங்கே சொன்னதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டு காலமாக அந்த தாயாரை நம்பி நாங்கள் நடந்தோம். நாங்கள் நடக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டு அந்த செல்லியாய், அந்த வல்லங்கரை, அந்த கூட்டாத்து செல்லியாய் குடிகொண்ட வாப்பாத்தி, அந்த அருவா மேலேறி அருங்கலி வாப்பாத்தி, தாயே நீ நடக்க வேண்டாம், அந்த மண்ணுக்கு நானே உட்கார்ந்து உங்களுக்கு அருள் கொடுத்து அத்தனையும் நான் 18 பட்டி மக்களையும் நான் அருள் பாலித்து காத்து எல்லாரையும் நான் நல்லா வச்சுருக்கிறேன்னு சொல்லி அதே நேரத்தில் இந்த முனிசிபால் சத்திரங்கிற ஊரும் பரிபோர நிலைமையில் இருந்துச்சு. அந்த ஊரையும் காத்து அந்த ஊர் மக்களையும் காப்பாற்று. அந்த தாய் உட்கார்ந்த இடம் ஒரு சொந்த கவுண்டருடைய வெள்ளாமைக்காடு. அப்போ அந்த காட்டில் தான் அந்த தாய் உட்கார்ந்தாங்க. நீ இப்படி வெள்ளாமை காட்டில் உட்கார்றிய தாயேன்னு கேட்கும்போது உட்கார்றது என்னோட கடமை, தொண்டு செய்ய வேண்டியது உன்னோட கடமை, உனக்கு என்ன சோதனை வந்தாலும் அது வெண்ணு கொடுக்குறது நான் சொல்லி உட்கார்ந்தாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து இன்றைக்கி 40 ஆண்டு காலம் ஆச்சு அந்த ஆயா. இன்றைக்கி அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்கேயும் அந்த 18 பட்டி மக்களையும் வரவழைச்சு அருள் கொடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் நடத்தி கொடுத்து எவ்வளவோ கஷ்டத்தில் வாடி வதங்கி இருக்கிற மக்களுக்கு நல்லதை பண்ணி ஒரு ஆபத்து உயிரே போகிற நிலையில் இருந்தாலும் அந்த ஆயா என் பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்க்க வேண்டியதே இல்லை, எமங்கூட வாதாடி எருமக்கடா வாங்குறவ அந்த ஆயா. எனக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவுக்கு எனக்கு ஒரு எருமக்கடா கொடுத்துரு, அந்த பிள்ளை உயிரை நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த எருமக்கடா வாங்கிட்டு எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்துரும் அந்த செல்லியாய். சக்தி வாய்ந்த ஒரு அம்மா நம்பி வந்தவங்க இன்ன வரைக்கும் என்னோட 40 வருஷம் சர்வீஸில் நெல்லாள்னு சொன்னவங்க யாருமே இல்லை. அவள் வாக்கு மெய்யான வாக்கு, உண்மையான வாக்கு, சக்தி வாக்கு. நம்பினவங்களுக்கு செல்லியாயோட வாக்கு மெய், நம்பாதவனால என்னால் புரிஞ்சுக்க முடியாது. நம்பி வீணாக போனவங்க இது வரைக்கும் யாருமே இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை தான் நான் சொல்ல முடியும். மண்ணை நாளாக வளர்ந்து மண்ணுக்கு மேலே எழுந்துன நாயா வல்லங்கரை மதுக்கரை அருங்கிலி வாப்பாத்தி. இந்த கோயில் எத்தனை வருஷம் ஆச்சுங்க கட்டி? 40 வருஷம் ஆச்சுங்க இந்த கோயில். 40 வருஷம் ஒரு 5 ஆண்டு காலமாகவே நாங்கள் கஷ்டப்பட்டோம், சீரழிஞ்சோம், நாங்கள் எடுத்து வைக்க அவங்க தூக்கி போட இப்படி எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அத்தனையும் வெண்ணும் போராடி அதுக்கப்புறம் தான் இந்த அம்மாளுக்கு திருவிழா கொண்டாடி இன்றைக்கி 33 வருஷம் ஆச்சு. நம்மைகள் அப்படின்னா ஒவ்வொருத்தர் குடும்ப சூழ்நிலையில் வருவாங்க, வேலை வெட்டி கஷ்டம் கடன் உடன்
அந்த கண்ணீர் விட்டு அழுகும்போது நான் அதையெல்லாம் மாற்றி அமைச்சும் குடும்பத்தை வாழ வைக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி அவங்களெல்லாம் நல்லா வாழ வச்சிருக்கு. கல்யாணம் இல்லாமல் இருந்து எனக்கு அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொன்னவங்களுக்கு வேண்டுபடியே கல்யாணத்தை அமைச்சு கொடுக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு எனக்கு குழந்தையிலன்னு வந்து அழுது கண்ணீர் விட்டவங்களுக்கு அந்த அம்மா ஒரு கனி மட்டும்தான் கொடுக்கும். அந்த கனியை வாங்கி சாப்பிட்டு இத்தனை வெள்ளிக்கிழமை அம்மாவாசை வாங்க அந்த புத்திர பாக்கியத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அதே மாதிரி அந்த கனி சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த குழந்தைகளை உண்டாக்கி 5 ரூபாய்க்கு கொடுத்து இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. அந்த குழந்தை வரத்துக்கு வந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. நிறைய பேர் வராங்களா? வெளியூரெல்லாம் கோயம்புத்தூர், சென்னை, காங்கேயம், இப்படி திருப்பூர், சங்ககிரி, இப்படி 4 ஆட்டை சொன்னேன். வெளி மக்கள் எல்லா ஒரு மக்கள் வராங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. 4 வருஷமும் வர்றாங்க. எல்லாம் தூர தான். நம்பி வரவங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்க பேசுறீங்க டக்குனு நம்பி வர்றவங்களுக்கு எல்லா காரியமும் நடக்குது. திருப்பூர் தான் இந்த தம்பி எல்லாம் எடப்பாடி, திருப்பூர், எடப்பாடி, காங்கேயம், வெளியூர் மக்கள் தான், மேட்டூர், சேலம், கேரளா, இப்படி 4 வருஷம் எல்லா வருஷமும் வர்றாங்க. பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை